இருக்கிற அத்தனை வரிகளுமே அவ்வளவு அழகான வரிகளா அமைஞ்ச ஒரு பாடல்னா அது கார்குழல் கடவையை சொல்லலாம். கார்குழல் கடவையே என எங்கே இழுக்கிறாய். கார்குழல் அப்படின்னா கருநிற கூந்தல் கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். கடவை அப்படின்னா பாதைன்னு சொல்லுவாங்க. கருநிற கூந்தல் கொண்ட ஒரு அழகி நடந்து போற பாதையே என்னை எங்கே இழுக்கிறாய் அப்படின்னு கேக்குறாரு. காழக வழியிலே கனவுகள் இறைக்கிறாய். காழகம் அப்படின்னா சேலை. சேலை கட்டி அந்த பெண் நடந்து போற வழியிலே நானும் கூடவே நடந்து போய் ஒரு கனவு உலகத்துல மிதந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான வரிகள் அமைச்சு இந்த பாடல் எழுதியிருக்கிறாரு பாடலாசிரியர் விவேக் அவர்கள். கண்ணாடி கோப்பை ஆழியில் நான் கைமீறி சேர்ந்த தேயிலை. இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது. சீன அரசர் சென்னாங் அப்படின்றவரு கோப்பையில கொதிக்கப்பட்ட தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது தெரியாதனமா ஒரு தேயிலை உள்ள விழுந்ததாம். அதை அவர் சேர்த்து குடிச்சு அதுதான் பின்னர் தேநீரா மாறிச்சு. அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே குடிச்சிட்டு இருக்க டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. அது போல உன்னோட வாழ்க்கையில எதிர்பாராத விதமா நான் நம்மளோட வாழ்க்கை இன்னும் இன்பமா மாறும் அப்படின்றாரு.